அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விதி. ஏக நட்சத்திரத்த பொருத்தலாமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி நேத்திக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள் ஒரே மாதிரியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ ஒரே நட்சத்திரத்த பொருத்துறது, ஒரே நட்சத்திர பாதத்த பொருத்துறது அப்படின்றது சிறப்பில்ல. அதே மாரி பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர 22வது நட்சத்திரத்தையும், 88வது நட்சத்திர பாதத்தையும் கூடுமான வரை தவிர்க்க வேண்டும். ஏன்னா, அது வேதை கிரகங்களாக, வேதை நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. வேதைனா வதை, வேதை துன்பப்படுத்தும். அந்த பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்தையோ, 88வது நட்சத்திர பாதத்தையோ இணைத்து வைக்கும் பட்சத்தில் கட்டாயம் அந்த பெண் அந்த கணவரால் துன்புறுத்தப்படுகிறாள். நல்லா நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. புரியும். இது நெறைய ஜாதகங்கள்ல ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, ஆ இந்த மாரி தான் இருந்திருக்கு. 22nd திரேகானா 88வது நட்சத்திர பாதம். அது ரொம்ப முக்கியம். அந்த 88வது 88 ஸ்டார் அ பேஸ் நட்சத்திர பாதம். அது ரொம்ப முக்கியம். அது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே அது மேட்ச் ஆகுது. அப்ப 22வது நட்சத்திரத்தையும் 88வது நட்சத்திர பாதத்தையும் இணைக்கவே கூடாது. தாராபலமே வந்தாலும் கூட, ஒரு பெண்ணின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர 4வது நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதியின் மற்றொரு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம் 22வது நட்சத்திரத்துல போய் உட்காரும். அத நீங்க சில ஜாதகத்துக்கு சில நட்சத்திரங்களுக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரிய வரும். தாராபலமே இருந்தாலும் 22வது நட்சத்திரத்தையும், 88வது நட்சத்திர பாதத்தையும் கணக்கீடு செய்யணும் என்பது ரொம்ப முக்கியமாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.